ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து ஆராதனைகளை கடந்து சொல்லுவோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1062வது பக்கம் 28, 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு கடைசி நாட்களிலே அப்போஸ்தல நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இங்கே அதற்கு பின்பு என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகளிலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுவாராம். ஆமென். அந்த காலம் இப்பொழுதே, இன்றைக்கே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சபையானது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். அமெரிக்க தேசத்துல அசுசா என்கிற ஒரு தெருவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானதா. அந்த எழுப்புதல் உண்டானதற்கு காரணம் ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியின் மூலமாக. அதாவது ஒரு ஆலயத்தில் ஒரு பாஸ்டர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அந்நாட்டிலே கருப்பர்களை அடிமை பெண்களாக வைக்கப்பட்டிருந்தார்களாம். அந்த பெண் அந்த வீட்டினுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கிச்சனை கூட்டி பெருக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நடத்தின அந்த ஆலயத்தில் இந்த வசனத்தை அந்த போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அந்நாட்டிலே அடிமைத்தனம் இருந்தது. ஆப்பிரிக்க அந்த கருப்பினத்தவர்கள் அவர்கள் வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்த இடத்தில் உட்காரக்கூடாது. அவர்கள் சாப்பிடுகிற இடத்துல சாப்பிடக்கூடாது. அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற பஸ்ல பிரயாணம் பண்ணக்கூடாது. ஆலயத்தில் வந்தால் கூட அவர்களுக்கு தனி ஒரு இடம்தான். ஆனால் இந்த வார்த்தையை அந்த வெள்ளைக்கார போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாரா. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சொல்லி இந்த ஏழை பெண்மணி, இந்த அடிமை பெண்மணி, அவள் கணவனை இழந்த ஒரு பெண்மணி, 2 குழந்தைகளோடு கூட அந்த வீட்டில் அந்த வேலை செய்து கொண்டு வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்த போது அந்த சத்தம் அவளுடைய காதில் விழுந்ததா. அந்த வார்த்தை கேட்டு அவள் அதே கிச்சன்ல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் கருப்பினத்தவள் தான், ஆனாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த மாம்சமான என் மீது உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த கிச்சனிலே கரங்களை உயர்த்தி அவள் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய அக்கினி அவள் மேல நிரப்பி அவள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாளாம். ஆலயத்தில் கூடியிருந்த எல்லாரும் பக்கத்துல அந்த கிச்சன்ல ஓடி வந்து பார்த்தா இவளை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்ததா. அவள் அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தாள். அதற்கு பின்பதாக அவளுக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏராளமான வெள்ளைக்காரர்கள் எல்லாம் அவளிடத்தில் வந்து ஜெபித்து அவள் போதகர்களுக்கும் மற்ற அநேகருக்கும் வழிகாட்டியாகவும் தேவனை மகத்துவங்களை அவள் வெளிப்படுத்துகிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டாள். இப்படித்தான் அசுசாவுடைய எழுப்புதல் தெரு வரைக்கும் வந்து ஆலயத்தில் எல்லாம் மக்கள் கூடி ஜெபிக்க முடியாமல் தெருக்களிலே ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்களாம். பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை அந்த பெண்மணி கேட்டாள். மாம்சமான யாவரும். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த கூட்டம் ஒரு தரிசன கூட்டம். இந்த கூட்டம் ஒரு மறுரூபத்தின் கூட்டம். நீங்கள் கர்த்தரை பாடி இந்த அந்த பெண்மணி ஜெபித்தது போல, ஆண்டவரே, மாம்சமான என் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு அந்த அக்கினி அபிஷேகம், இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வல்லமை மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயோதிபர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லார் மேலையும் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அந்த நாட்களில் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அவர் இறங்குகிற காலம் இதுதான். இனி ஒரு காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல ஆண்டுகள் இந்த இடத்திலே எழுப்புவதற்காக கதறி கதறி ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கோ கர்த்தர் இலவசமாக நீங்கள் கேட்க வேண்டியது மாம்சமான என் மேலே அந்த ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எலியாவின் நாட்களில் அக்கினி இறங்கி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக
கர்த்தர் தேசத்துக்கும் சீர்காழி பட்டணத்துக்கும் விக்கிரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் அசுத்த வல்லமைகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு சவால் விடுகிற ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது அந்த பெண்மணி கேட்ட ஒரே வார்த்தை, மாம்சமான என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும், மாம்சமான என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று. நீங்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சபையில கர்த்தர் அந்த எழுப்புகிற ஆவியை அவர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா.
உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, சாட்சியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சாட்சியினால் ஜனங்கள் பக்தி விருத்தி உண்டாகட்டும். சாட்சியினாலே சாத்தானை நாங்கள் ஜெயிக்க போகிறோம். சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை இன்றைக்கு ஜெயிக்க போகிறோம். சாட்சியின் வசனத்தினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். சாட்சியின் வசனத்தினாலே மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்த போகிறோம். மீதியான நேரங்கள் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.